press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. And இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி உங்களுடைய இமேஜை வச்சு ஒரு கியூட்டான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுடைய மொபைல்லையே இந்த மாதிரி ஒரு கியூட்டான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த ஸ்டேட்டஸை கிரியேட் பண்றதுக்கான ஆப்போட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வந்து கைன் மாஸ்டர் அப்படின்ற ஆப்பை தான் யூஸ் பண்ண போறோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு 1:1 அப்படின்ற ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியா டேபுக்குள்ள போயிட்டு உங்களுடைய இமேஜை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து இந்த மாடல் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எத்தனை செகண்ட் வேணும் அப்படின்றத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 15 செகண்ட் மட்டும் தான் வைக்கிறேன். வச்சதுக்கு அப்புறம் அந்த போட்டோ கிளிக் பண்ணிட்டு அதை வந்து நம்ம கிராப்பிங்ல போயிட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க கரெக்டா வந்து கிராப் பண்ணி ரீசைஸ் கொடுத்துட்டு அந்த ஈக்குவல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா அகைன் அந்த லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ள போயிட்டு நம்ம பார்டரை வந்து ஆட் பண்ணணும். இதுக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபுல் சைஸ் வச்சுட்டு அண்ட் அகைன் அந்த பார்டரை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் விழுந்துரும். அண்ட் இந்த பார்டரையும் நம்ம வந்து கரெக்டாக 15 செகண்டுக்கு வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக வச்சதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. தென் இப்போ வந்து நம்ம கலர்ஸை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கலர்ஸை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். இதே நம்ம வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். அண்ட் ஓகே கொடுத்துருங்க. இந்த கலரையும் நம்ம கிளிக் பண்ணி நம்ம அதே மாதிரி பிளண்டிங்ல போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பிளண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுக்குறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் தான் இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. தென் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயருக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம வந்து அந்த லே அவுட்டை வந்து ஆட் பண்ணணும். இதுக்கான லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லே அவுட்டை வந்து நம்ம இப்போ ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பிளண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத வந்து கொடுத்துங்க. அண்ட் இப்போ வந்து இதை நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக உங்களுடைய இமேஜுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கரெக்டாக வந்து ரீசைஸ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இதையும் நம்ம வந்து 15 செகண்டுக்கு வச்சுக்கலாம். 15 செகண்டுக்கு வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை நம்ம டூப்ளிகேட் எடுக்கணும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் அஸ் லேயர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அண்ட் இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து கிராப் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த கிராப் ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மாஸ்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் இருக்கக்கூடிய அந்த ஷேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே கொடுத்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரீசைஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரீசைஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய இமேஜை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி மறுபடியும் ஏதாவது கிராப் பண்ணணும் அப்படின்னா அந்த கிராப்பிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக வந்து கிராப்பிங் பண்ணிக்கோங்க. அண்ட் கரெக்டாக அந்த இதுக்கு வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லே அவுட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வர வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வர வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் மறுபடியும் லேயருக்குள்ளே போங்க. அண்ட் மீடியாக்குள்ளே போயிட்டு சோஷியல் மீடியா ஐக்கானை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து நம்ம எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கிராப்பிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கீழே கொஞ்சம் இருக்கும் அண்ட் மேலே கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அண்ட் ஓகே கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம பெருசாக்கலாம். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். லைட்டாக பெருசாக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம 15 செகண்டுக்கு வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வேவை வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி லேயருக்குள்ளே போயிட்டு அந்த மியூசிக் வேவுக்கான லிங்கையும் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். கரெக்டுங்களா? பிளண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம வந்து கிராப் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அந்த மியூசிக் வேவ் வந்து கட் ஆகாத மாதிரி வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு அண்ட் ஓகே கொடுத்துட்டு அதை வந்து பிளண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அண்ட் இதை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக்கி நம்ம கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மியூசிக் வேவ் வந்து கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம லோகோ மட்டும்தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி லேயருக்குள்ளே போயிட்டு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் லோகோக்கான லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி கியூட் கேர்ள் அப்படின்ற ஒரு லோகோ கொடுத்துருப்பேன். ஸோ அதை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து 15 செகண்டுக்கு வச்சதுக்கப்புறம் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் எடுத்த உடனே 2 வரும். கரெக்டுங்களா? ஸோ அதை
வந்து கொஞ்சம் லைட்டாக ஒன்றத்தை வந்து கீழே இறக்கிட்டு அதோடைய கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து குறைச்சிடலாம். குறைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் எடுக்கும்போது நமக்கு 2 வரும். அதில் ஒன்றுத்தோட கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் நம்ம இந்த இடத்துல வந்து குறைச்சிருக்கோம். குறைச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இந்த மாதிரி வரும். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ நீங்கள் ஃபைனலாக ஒரு டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஆடியோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஆட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் ஸோ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே பண்ணதுக்கப்புறம் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.